அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மி ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்தோடனே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து தொழுவ ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து கோகனட் ரைஸ் தான் செஞ்சுருந்தாங்க. அதோட ரெசிபி தான் இது. ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் இல்லை மீடியம் சைஸ் ஆனியனெல்லாம் ஸ்லைஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சாட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டொமேட்டோ, ஒரு 3 to 4 சில்லிஸ் எடுத்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே வந்து ஒரு கை அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 1.5 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அதனால வந்து 3 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை கப் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர்லாம் ஆட் பண்ணிட்டோன்னா இப்போ லிட்டை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அது நல்லா பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வர அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம். அன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசியில் தான் வந்து செஞ்சுருந்தாங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரான் சீபியான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கோகனட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ கொதிச்சு வருது. இப்போ நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு நார்மல் 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சாட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 சில்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 சில்லி வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதில் ஒரு சின்ன டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட்டேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காஞ்ச மிளகா, பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன தக்காளி 3த்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னே இதில் வந்து நம்ம வந்து இந்த ஆனியன் டொமேட்டோவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்போயுமே கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இது நல்லா இதாகி வந்துடுச்சு. இதில் நம்ம வந்து நம்மளோட ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸ்னால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம விட்டுடலாம். நம்மளோட ரைஸ் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னே நம்ம வந்து கீழே வந்து தவா வச்சு நம்ம வந்து சிம்மில் வச்சாச்சு, தம்மில் வச்சாச்சு நம்ம வந்து ரைஸை. இப்போ வந்து ப்ரான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது ப்ரான் வேகிறதுக்காக தான். அது வந்து நம்ம 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். இதை லாஸ்ட்டாக ப்ரான் குக் ஆகி வரும்போது நம்ம வந்து 1/2லேருந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி முடிச்சிடலாம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் கோகோனட் ரைஸ், ப்ரான் சீபியான். அதுக்கப்புறம் நான் பெருசாக எந்த விலாகுமே எடுக்கலை. ஈவினிங் மேலே டீ போட்டு டீ குடித்தாச்சு. அப்புறம் இது வந்து பிளாண்டீஸ். இது வந்து நான் செஞ்சது. நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணுன்னா கேக்அவுட் 24 பேஜில் நீங்கள் ஆர்டர் கொடுங்க. ஈவினிங்க்கு மேலே கசின் சிஸ்டர் வீட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. இது ஒரு டெக்ஸ்டர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ட்ரிபிள் சாக்லேட் பிளாண்டீஸ். இது கண்டிப்பாக வேணும்னா வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி ஃபஸ்ட்டு எத்திராஜ் போகிறதா இருந்துச்சு. ஃபில்டர் காஃபி மேக்கர் வந்து வாங்குறதா இருந்துச்சு. அதனால தான் வந்து அங்கே போயிருந்தோம்.
அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வந்து என்னோடய கசின் சிஸ்டரை பார்க்க கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் கசின் சிஸ்டர் வீட்டில் இருந்து அங்கேருந்து வந்து பீச்சுக்கு நாங்கள் போயிட்டோம். பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் சிட்டி சென்டருக்கு போயிட்டோம். ஃப்ரைடேக்காக டே வந்து இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.